வணக்கம்க்கா. நான் வந்து மதர் தெரசா வேளாண்மை கல்லூரியில் படிக்கும் இறுதி ஆண்டு மாணவர்கள். ஊரக வேளாண் அனுபவ திட்டத்துக்கு வந்துட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து ரோஜா தோட்டத்துக்கு வந்திருக்கோம்க்கா. இங்கே நீங்கள் ஏதாவது நோய் அறிகுறி ஏதாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இருக்குதாயா, அந்த இலை சுருட்டு இருக்குது, அது இருக்குது. பூ வந்து குறையாக இருக்கும், அந்த மாதிரி பூவெல்லாம் இருக்குது. அக்கா இங்கே பாருங்கக்கா, தமிழில் வந்துட்டு கிரீட பித்தப்பை அப்படின்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் வந்து கிரவுண்ட் கால்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன நம்ம வந்துட்டு கட்டுப்படுத்தும் வழிமுறைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல வந்துட்டு இந்த கீழே வந்துட்டு சுத்தமாக வச்சுக்கணும், நிலத்தை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். அடுத்து என்ன பண்ணால் இந்த தண்டுகள் இருக்குல்ல, இதெல்லாம் வந்துட்டு காயங்கள் நம்ம வந்துட்டு வெட்டும் போது வந்துட்டு காயங்கள் பண்ணும் இல்லையா, அது வந்துட்டு படாமல் வச்சுக்கணும். அடுத்து வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது ரோஜா செடிகளுக்கே அதிகமாக என்ன பண்ணுவாங்கன்னா கட்டிங், அதாவது ப்ரூனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு இந்த இடத்த வந்துட்டு கட் பண்ணி விட்டுருணும்க்கா. கட் பண்ணி விட்டுனா அதில் வந்துட்டு இருக்கும் இல்லையா, காயங்கள் இருக்கும் இல்லையா, அதில் வந்துட்டு என்ன பண்ணோம்னா போர்டியாக்ஸ் மிஷன் ஒன்று இருக்குங்க. அதை வச்சு அடைச்சிட்டோம் அப்படின்னா அந்த காயங்கள் வந்துட்டு பெருசாகாது. அப்புறம் வந்துட்டு பக்கத்து செடிகள் வந்து நோய் வந்துட்டு தாக்க முடியாது. இந்த செடிகள் வந்து நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்கா. ஆனால் இங்கே வந்து நிறைய செடிகளுமே இதுதான் அதிகமாக இருக்குது. அதை நீங்கள் வந்துட்டு சரி வெட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது வந்து பரவாது. சரி நன்றிக்கா. இந்த செடிகள் இருக்காங்க பாருங்க, இப்படி எல்லா செடிகளுமே இப்படி கட் பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? பயனுள்ளதாக இருக்குதுயா.